வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம், தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நடத்தை விதிகள், அதாவது கான்டக்ட் ரூல்ஸ். இந்த கான்டக்ட் ரூல்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பணியாளர்களை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள ஹை வோல்டேஜ் கொண்ட மின்வேலி தான் இந்த கான்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அவ்வளோ கட்டுப்பாடுகள் அந்த நடத்தை விதிகளில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு அரசு பணியாளரும் முறைகேடான செயல்களில் ஈடுபட்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அத்தனை கட்டுப்பாடுகளை வச்சுருக்கிறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நடத்தை விதிகளில் தான் வரும். இப்போ இந்த நடத்தை விதிகளை 2 பெரும் பிரிவாக நம்ம பிரிக்கலாம். சில ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அரசு பணியாளர்களின் செயல்பாடுகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அவங்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கும் அரசு பணியாளர்களின் செயல்பாடுகளை முறைப்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கும், ரெகுலேட் பண்ணுற மாதிரி அந்த விதிகள்லாம் இருக்கும். அப்போ 2 பெரும் பிரிவாக அதை நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கான்டக்ட் ரூலில் ரூல் 3, அந்த ரூல் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிஃப்ட், அதாவது பரிசு பொருள், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசின் முன் அனுமதியின்றி எந்த ஒரு அரசு பணியாளரும் யாரிடம் இருந்தும் ரூபாய் 25,000 மதிப்புக்கு மேற்பட்ட பரிசு பொருள் எதனையும் பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அவ்வாறான பரிசு பொருளை பெறுவதற்கு அவர் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகளை வச்சுருப்பாங்க. சரி, இப்போ இதுக்கு இந்த விதிக்கு ஒரு விலக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிசு பொருளை வாங்கக்கூடாது, அரசின் அனுமதி இல்லாமல் அந்த பரிசு பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 25,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள பரிசு பொருளை ஒரு அரசு பணியாளர் வாங்கலாம் அப்படின்னு அடுத்து ஒரு விதிவிலக்காக ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறாங்க. எப்போவெல்லாம் அவர் வாங்கலாம், யார்கிட்டருந்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இவங்ககிட்டருந்து பரிசு பொருள் வாங்கலாம். அதாவது 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள பரிசு பொருட்களை நெருங்கிய நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களிடமிருந்து ஒரு அரசு பணியாளர் வாங்கலாம். எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா கிஃப்ட் ஐட்டங்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கிஃப்ட் எல்லாம் வருதுன்னு சொன்னால், அது 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள பரிசு பொருட்களாக இருந்தாலும் அவர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டு விழாக்கள், ஆண்டு விழான்னு நம்ம எதை சொல்லுவோம், மேரேஜ் டே வரும், வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுவோம், அந்த மாதிரி டைம்லேயும் பரிசு பொருள் வாங்கிக்கலாம். பர்த்டே கொண்டாடுவோம், அந்த மாதிரி டைம்லையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக சமய விழாக்கள். இப்போ ஒருத்தருக்கு தலை தீபாவளி வருது, இப்போ அந்த மாதிரி டைமில் புது மாப்பிள்ளையாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மோதிரத்தை போடுவாங்க, அல்லது பிரேஸ்லெட்டை போடுவாங்க, அல்லது 2 வீலர் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி டைமில் அது 25,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள பரிசு பொருளாக இருந்தாலும் அவர் அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ 25,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு விதிவிலக்கை கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு மேக்சிமம் சீலிங் ஒன்று வைக்கிறாங்க. 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிசு பொருளாக இருந்தாலும் அதனுடைய சீலிங் எவ்வளவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியரின் 6 மாத மொத்த ஊதியத்துக்கு மேற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அல்லது 10 லட்சம் ரூபாய், இது 2ல் எது குறைவோ அந்த அமௌண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பரிசு பொருளை அவர் வாங்கிக்கலாம். அதாவது 25,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள பரிசு பொருளாக இருக்கலாம். ஆனால் அந்த அரசு ஊழியரோட 6 மாதம் மொத்த ஊதியம் எவ்வளவு அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், அல்லது 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு. இந்த 2ல் எது குறைவான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு தான் மேக்சிமம் சீலிங். 25,000 ரூபாய்க்கு மேலே அந்த எது குறைவான அமௌண்ட்டோ அது மேக்சிமம் சீலிங். இந்த இடைப்பட்ட அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்பிலான பரிசு பொருளை அவர் வாங்கிக்கலாம். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குது,
அதில் வந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு பரிசு பொருள் மோதிரமாகவோ அல்லது வந்து பிரேஸ்லெட்டாகவோ வந்துருச்சுன்னு சொன்னால் அது சம்பந்தமாக அவர் வந்து அரசாங்கத்துக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் ஒன்றா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எத்தனை நாளுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொன்னால் அவர் அந்த கிஃப்டை எப்போ வாங்கினாரோ அந்த தேதியிலிருந்து 1 மாத காலத்திற்குள் அந்த ரிப்போர்ட்டை வந்து அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு அவர் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். சின்ன கவுண்டர் படம்னு ஒன்று வந்துச்சு. அதில் வந்து அந்த கதாநாயகிக்கு வந்து பணத்தேவைன்னு ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்துன்னு வைப்பாங்க. அந்த விருந்தில் எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ட இலைக்கு கீழே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி அந்த கதாநாயகி அந்த இலையை எடுத்து போட்டுட்டு அந்த இலைக்கு கீழே இருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுத்து அவங்களுடைய பண நெருக்கடியை தீர்த்துக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் அடிப்படையில் அந்த காட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை, பேராவூரணி, இந்த மாதிரி ஏரியாலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா மொய் விருந்து அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த மொய் விருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு போகிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து மொய் வச்சுட்டு வருவார். இப்போ இந்த மாதிரி அவருடைய ரிலேட்டிவ்க்கு அவங்களுடைய நண்பர்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்கள் அல்லது வேறு சில விசேஷங்களில் கலந்துக்கிட்டு அங்கெல்லாம் மொய் வச்சுட்டு வந்துடுவார். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டு வெளியே வந்து மொய்யாக வச்சுருப்பார். ஆனால் இவர் வீட்டில் வந்து இனிமேல் கொண்டு எந்த விதமான சுப நிகழ்ச்சியும் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ இவர் எல்லா வீட்லேயும் மொய் வச்சுருக்காரு. அந்த மொய்யை பூரா திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த மொய் விருந்து விழா அப்படின்னு ஒன்று நடத்துவார். இதுக்காகவே பத்திரிக்கை அடிப்பார். யார் யாருக்கெல்லாம் போய் மொய் வச்சுருக்காரோ, யார் யார் வீட்டு விசேஷங்களுக்கு போய் மொய் வச்சுருக்காரோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் அவங்க நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இன்விடேஷனை கொடுத்து அந்த மொய் விருந்துக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுவார். இப்போ அந்த மொய் விருந்துக்கு அவங்க எல்லாமே வரணும். வந்து இவர் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கெடா வெட்டி அசைவ விருந்து வைக்கணும். அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு மொய்யாக வச்சாரோ அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து திருப்பி இவருக்கு செலுத்தணும். இப்போ அந்த அமௌண்ட் வந்து எதுக்காக இவர் பயன்படுத்திக்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக இருக்கலாம், அல்லது தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் இவருக்கு பண தேவை இருந்திருக்கலாம், அல்லது கடன் எங்காவது வாங்கியிருப்பார், அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த தொகையை வந்து அவர் பயன்படுத்திக்குவார். அந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடி வரும்போது இந்த மாதிரி ஒரு மொய் விருந்து நிகழ்ச்சி வந்து அந்த ஏரியாவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டப்ப அந்த மொய் விருந்து நடத்தினவருக்கு 4 கோடி ரூபா மொய்யாக வந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் நியூஸில். பேங்க்கிலிருந்து ஸ்டாஃபுகள்லாம் வந்து அந்த பணம் எண்ணக்கூடிய மெஷினை கொண்டு வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனதாக நியூஸில் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இதை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அரசு பணியாளர் இந்த மாதிரியான ஒரு மொய் விருந்து நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷனுக்கு போனால் பர்மிஷன் கொடுப்பாங்களா, இதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ரூல்லின்னு சொல்லலை, யாரும் இதுக்காக போய் கவர்மெண்ட்டை அணுகின மாதிரியும் தெரியல. ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் யாராவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வருதுன்னு சொன்னால் இதுக்கு வந்து அவர் முறைப்படி அவருடைய ஆஃபீஸ் மூலமாக ஹெச்ஓடி மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவர் நடத்தலாம். இதுக்கு வந்து உடனே பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இன்னத்த தேதிக்கு தெரியாது. இதை வந்து சிறப்பு நிகழ்வாக கருதி, அதாவது அந்த ஏரியாவில் வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்வதற்காக அவருக்கு வந்து நிதி தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அவர் நடத்தலாம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு சிறப்பு நிர்வாக பர்மிஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.